அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நாம் இந்த சீரீஸில் 6, 8, 12ஆம் பாவத்தின் சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக 6ஆம் அதிபதி 12லையோ 8ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவங்க வெளிநாடு போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். 6ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க, 8ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க ஃப்ளைட் ஏறிட்டு வந்தாலோ வெளிநாடு போயிட்டு வந்தாலோ இமிடியட்டாக அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், அல்லது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிருவீங்க. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தை இயக்கும் பொழுது அந்த பாவத்தில் உள்ள கிரகமும் இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்னா, வெளிநாடு போயிட்டு வரும்போது நீங்கள் 6, 8 இயங்காமல் இருப்பதற்காக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு வெளிநாடு போகணும். அல்லது வெளிநாடு போயிட்டு வந்துட்டு ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணணும். அல்லது மெடிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை டொனேட் பண்ணுறது, சர்ஜரிக்கு டொனேட் பண்ணுறது, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வராது. ஸோ அப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமாங்கிறத இந்த 6, 8, 12ஆம் பாவம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான சூட்சமான விஷயங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா VDR ஜாதகராஜ் வகுப்பில் கலந்துக்கோங்க. இதற்கான கட்டணம் ரூபாய் 500. 18/1/2020 சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறும். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.